கேளம்பாக்கம் லொகேஷன் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா few minutes நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 lakhs 10% அமௌண்ட் உள்ள இருந்தா போதும் சார். பேலன்ஸ் 90% நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். ஒரு நல்ல ப்ரொஃபைலா இருக்கு அப்படின்னா 100% கூட லோன் ட்ரை பண்ணி தரோம். உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபர் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபோன் ஆஃபர் பண்ணி கொடுத்தோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து 6000 7000, பட் நம்ம அதுல இருந்து ஆஃப் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப் பிரைஸ்? எஸ். ஆக்சுவலா ஆப்போசிட்ல இருக்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா பிலாபேங்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். நம்ம சைட் சரௌண்டிங் சுத்தியே ஒரு 5+ ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. சூப்பர் மேம். ஜேவிபி வந்து நம்ம ஸ்கூலுக்கு வாசல்லே உங்களுக்கு சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிடிசிபி அண்ட் டெராபிள் ப்ராஜெக்ட். சைட் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், அவென்யூ ட்ரீஸ், 3 ஃபேஸ்ல இபி லைன் இன்க்ளூடிங் இதுலயே நம்ம கொடுத்துறோம். அண்ட் வந்து சிசிடிவி கொடுத்துருக்கோம். சைட் சரௌண்டிங் சுத்தியும் ரெசிடென்ஷியல்ஸ் தான். நமக்கு கேளம்பாக்கம் டு OMR உடைய கனெக்டிவிட்டி ஒன்னு இருக்கு. சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஆக்சஸ் இருக்கு. நீங்க என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட போனீங்கனாலே அது பாரதி நகர் பஸ் ஸ்டாப் தான். ஓகே. சோ நம்ம அது என்ட்ரன்ஸே பஸ் ஸ்டாப் தான். பஸ் நிக்கும். எஸ். ரோட் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம GST கூடுவாஞ்சேரி போகுது அண்ட் திருப்போரூர் வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். திருப்போரூர்ல வேற வண்டர்லா வர போகுது இல்லையா? கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. பார்க் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்னும் போது இது உள்ள ஒரு வில்லா ஆர்டர்ஸ் எடுத்துக்கனால இங்க இருக்க கிட்ஸுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல், சில்ட்ரன் ஸ்விம்மிங் பூல் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி சிவா. நம்ம இன்னைக்கு எங்க இருப்பதுன்னா ஜேவிபி ஹவுசிங்கோட ஈடன் கார்டன் தான் வந்து நம்ம லாஸ்டா வந்து 2 months முன்னாடி இங்க வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள பண்ணிருக்காங்க. நிறைய சைட்ஸுமே வந்து ஃபுல்லா நிறைய சோல்ட் அவுட் ஆயிருக்கு. நம்ம கூட மேடம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வியூஸ்க்காக சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க, எந்த லொகேஷன்ல நம்ம சைட் போட்டிருக்கோம். எஸ், நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா ஜேவிபி ஹவுசிங், ஜெய் வெராஹி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ப்ராஜெக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து இது கேளம்பாக்கம் லொகேஷன் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ நம்ம கம்பெனி எத்தனை வருஷமா இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம்? சார் நம்ம வந்து ஒரு 15 years plus நம்ம வந்து ஃபீல்ட்ல இருக்கோம் சார். மல்டிபிள் லொகேஷன்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கரண்டா இப்பதான் நம்ம லான்ச் பண்ணோம். சூப்பர். சோ இந்த ஈடன் கார்டன் பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இது நமக்கு பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா பஸ்ஸோ இல்ல கார் இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். சோ அது மட்டும் இல்ல, நமக்கு நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த சைடு ஒரு ஸ்கூல் இருக்கு. நீங்க ஒரு வீடு கட்டி குடி வரீங்க அப்படின்னா உங்க பசங்களை வந்து ஸ்கூலுக்குள்ள கூட்டு போறதுக்கு வேன், ஆட்டோ இதெல்லாம் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சோ அது ஒரு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சோ இங்க இருந்து நமக்கு நேஷனல் ஹைவே ரொம்ப பக்கம் தான் மேம். ரொம்ப நியர்பை தான் சார். நம்ம கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா few minutes நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஆக்சுவலா ஆப்போசிட்ல இருக்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா பிலாபேங்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். நம்ம சைட் சரௌண்டிங் சுத்தியே ஒரு 5+ ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. சூப்பர் மேம். நம்ம சைட் வந்து எவ்வளவு ஏக்கர்ல போட்டுருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் வந்து சார்? நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70 plots போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகி இப்ப கரண்டா அவைலபிள் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல இருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சார். டிடிசிபி அண்ட் டெராபிள் ப்ராஜெக்ட். சைட் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ், அவென்யூ ட்ரீஸ், 3 ஃபேஸ்ல இபி லைன் இன்க்ளூடிங் இதுலயே நம்ம கொடுத்துறோம். அண்ட் வந்து சிசிடிவி கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான ப்ராஜெக்ட். அதெல்லாம் தாண்டி பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. 20+ வில்லா ஆர்டர்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம. சோ வந்துட்டு அரௌண்ட் இப்போ இன்னும் ஒரு 2 months போயிடுச்சுன்னா உள்ள நமக்கு ஒரு 10 houses மேலே இருக்கும். அது மட்டும் இல்ல, சைட் சரௌண்டிங் சுத்தியும் ரெசிடென்ஷியல்ஸ் தான். நமக்கு சைட் காம்பவுண்ட் ஒட்டியே பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு, ஆப்போசிட்லயே வீடுகள் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் விசிட் பண்ணதுக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமா லொகேஷன்ல இருக்கு. அது ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நம்ம ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து தேடி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கனெக்டிவிட்டி நம்மளது வந்து ரொம்பவே பிளஸ் சார். ஆக்சுவலா ப்ராஜெக்ட் வந்து மிடில்ல இருக்கு. நமக்கு கேளம்பாக்கம் டு OMR உடைய கனெக்டிவிட்டி ஒன்னு இருக்கு. அண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஆக்சஸ் இருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட ஆக்சஸ் இருக்காது. நீங்க என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட போனீங்கனாலே அது பாரதி நகர் பஸ் ஸ்டாப் தான். சோ நம்ம அது என்ட்ரன்ஸே பஸ் ஸ்டாப் தான். எஸ். அது மட்டும் கிடையாது, ரோடு கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம GST கூடுவாஞ்சேரியோட போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோடு கூடுவாஞ்சேரி போகுது அண்ட் திருப்போரூர் வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். திருப்போரூர்ல வேற வண்டர்லா வர போகுது இல்லையா? இன்னும் நல்லாவே உங்களுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்ரிஷியேஷன்ஸ்க்கு ரொம்பவே இருக்கு இந்த லொகேஷன். அப்படியே கேளம்பாக்கம் இந்த சைடு போனா சிறுசேரி அந்த. எஸ் சார், கேளம்பாக்கம்ல இந்த பக்கம் ரோடு கனெக்டிவிட்டி எடுத்தா நமக்கு சிறுசேரி இருக்கு. அண்ட் வந்துட்டு மெட்ரோ கனெக்டிவிட்டி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஐடி பீப்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ச்சேசிங் போனாலே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து 6000 7000, பட் நம்ம அதுல இருந்து ஆஃப் பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப் பிரைஸ்? பிரைஸ் என்னன்னு சொல்லலாமா? சொல்லாமே சொல்லுங்க மேம். சார் per ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா 3600 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 3600 ரூபீஸ்க்கு அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இவ்ளோ ஃபெசிலிட்டியும் கொடுத்து ஜஸ்ட் வந்து 3600க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பிரைஸ் வந்து எப்படி மேம் உங்களால கொடுக்க முடியும்? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் செல்லிங்காக எதுவுமே பண்ணல சார். ஜேவிபி ஹவுசிங் வந்து ஒரு ட்ரஸ்டபிள்காக தான் நம்ம பண்றோம். நம்ம வந்து ஹவுசிங் ஆக்சுவலா ஒரு பிளாட்டா எடுத்து அதை வித்துட்டோமா போனோமான்னு கிடையாது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஹேண்ட்
ஃப்ளோரிங் வரைக்கும் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம் சார். சோ நம்ம பிராண்ட் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும், ஒரு அஃபோர்டபிளான பிரைஸை கொடுத்து நம்ம மக்கள் மத்தியில ரீச் ஆகணும்ன்றதா நம்மளுடைய பிளான். சோ அதுக்காக தான் நம்ம இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து பிளாட்டை வந்து சேல் பண்ணுகிற அவங்க நோக்கம் இல்ல, அவங்க பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும், பிராண்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுங்கிறதுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்து அவங்களோட நேம் வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நம்ம வாங்குறோங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்லயும் வாங்கிக்கலாம், நல்ல டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா, இப்போ வந்து உங்கள்கிட்ட பிளாட்டா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்க பண்ணி சார். இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். ஓகே, ஆல் பேங்க்ல லோன் கொடுப்பாங்க, எல்லா பேங்க்கும் நமக்கு டைப் இருக்காங்க. நமக்கு HDFC ல இருந்து SBI ல இருந்து டாடா கேபிட்டல் இருந்து எல்லாமே 80% to 90% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ரொஃபைலா இருக்கு அப்படின்னா 100% கூட லோன் ட்ரை பண்ணி தரலாம். அப் டு 100% வரை லோன் பண்ணலாம், பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம உங்ககிட்ட இடம் வாங்கி வீடு கட்டறோம், அதுக்கு எவ்வளவு மேம், என்ன பட்ஜெட் வரும்? சார் இப்போ ஒரு லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு வில்லாவா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு 75 lakhs இருந்தா போதும் சார். 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். சூப்பர். சோ அதுக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே எஸ் சார், எஸ் சார். இப்போ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சைட் சரௌண்டிங் சுத்தி ரெசிடென்ஷியல்ஸ் தான், அபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளவு இருக்கு நமக்கு வந்துட்டு. அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு டவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 3000 ஃபேமிலிஸ் மேல ஆக்குபை பண்றாங்க. சார் நம்ம அந்த ஜங்ஷன்ல இருந்து வர வழியிலே தெரியும் அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட். அது உள்ளலாம் நீங்க per square feet ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கனாலே 8000 9000 அந்த ரேஞ்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் லேண்ட், நம்ம லேண்ட், நம்ம ஃபியூச்சர் எப்ப சேல் பண்ணாலும் நமக்கு அந்த டைமுக்கு என்ன போதோ அதோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். சூப்பர். சோ அபார்ட்மெண்ட்ல per square feet 8000 வாங்குறதுக்கு இங்க வந்து 3600 per square feet வந்து நம்ம வாங்கிடலாம். எஸ், சூப்பர். கஸ்டமர்ஸ் டைரக்ட்டா நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணாலே டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும் சார். ஏன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட், நல்ல ப்ரமோட்டர்ஸ் நம்ம அண்ட் நம்ம கிட்ட லீகல் டாக்குமெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. எஸ், 50+ years டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் சார். நம்ம கிட்டத்தட்ட 50,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு மேல இதுல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டோம். ஓ சூப்பர். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு. சோ வேணுங்கிறவங்க சீக்கிரமா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுமே இப்பவே வந்து நிறைய பிளாட் சொல்ற டைம்ஸ் இப்பவுமே கஸ்டமர் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க, நிறைய என்கொயரிஸ் போயிட்டு இருக்கு. நம்ம டைரக்டா நீங்க வந்து ஒரு half an hour உட்காந்தா போதும், எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க நீங்களே வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு டிமாண்டான ஏரியால இவங்க வந்து பிளாட் வந்து போட்டிருக்காங்க. சோ இது இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு வேற என்ன ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கிடையாது 5 இயர்ஸ்க்கு. அப்படி என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து லேஅவுட் போட்டா இது மெயின்டெனன்ஸ்ல இருக்காது. இல்ல சார், கிளப் ஹவுஸ் கொடுத்திருக்கோம், ஓகே, பார்க் கொடுத்திருக்கோம். கிளப் ஹவுஸ்னும் போது இது உள்ள ஒரு வில்லா ஆர்டர்ஸ் எடுத்துக்கனால இங்க இருக்க கிட்ஸுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல், சில்ட்ரன் ஸ்விம்மிங் பூல் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். அண்ட் பார்க், இதுக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒன்னு கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இது நம்ம 5 இயர்ஸ்க்கு நம்ம பண்ணல சார். சூப்பர் மேம். நிறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யாரு சார் இப்ப அபார்ட்மெண்ட்ல எதுவுமே யூட்டிலைஸ் பண்றோம்? சண்டே ஒரு நாள் தான் இருக்கும், அதுவும் வெளியே கிளம்பிடுறோம். அப்ப அதை யூட்டிலைஸ் பண்ணாமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பட் இங்க அப்படி கிடையாது சார். சோ அதனால கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாலேயே வந்து அவங்க வந்து கொடுத்துறாங்க. அதுமே வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. எஸ் சார், அது மட்டும் கிடையாது, நம்ம சைட்ல PLC காஸ்ட் கிடையாது, ப்ரிஃபர்ட் லொகேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபேசிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ரமோட்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, நம்ம அதுவுமே கலெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து GST கிடையாது. ஒன்லி நம்ம பிளாட்டோட காஸ்ட் என்ன பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோட காஸ்ட் என்ன, அது மட்டும் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்க கவர்மெண்ட் பே பண்ண போறீங்க, லேண்டோட காஸ்ட் நீங்க ப்ரமோட்டருக்கு பே பண்ண போறீங்க, அவ்வளவுதான். எந்த வித ஹிடன் சார்ஜஸ்மே கிடையாது. ஓகே மேம், இப்போ நம்ம 3600 rupees வந்து per square feet சொல்லிருக்கோம். இதுல ஏதாவது நம்ம சேனல் பார்த்துட்டு வந்திருக்கேன், மல்டி ஷோ சேனல் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஸ்பெஷலா ஏதாவது ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா சார், நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் பிரைசிங் நம்ம பண்ணி கொடுப்போம் சார். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபர் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐபோன் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். ஐபோன் ஆஃபர் அதான் சார், இப்போ ரொம்ப மக்கள் எல்லாம் பீக்ல போயிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம அந்த ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்போம். சூப்பர் மேம். சார் நம்ம சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா போதும், உங்களுக்கு வந்து பிரைஸ்லயுமே ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. அது இல்லாம ஐபோனும் ஆஃபர் இருக்கு. சார் ரெண்டு ஆஃபரையும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனல் பேரை சொல்லுங்க. இப்போ ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா முன்பணம் எவ்வளவு தேவைப்படும்? சார் ஜஸ்ட் ஒரு 5 lakhs 10% அமௌண்ட் உள்ள இருந்தா போதும் சார். பேலன்ஸ் 90% நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் மேம். சோ ஒரு 5 லட்ச ரூபா ஒரு 10% அமௌண்ட் இருந்தாலே போதும். சோ அந்த பிளாட்டை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டீங்க? உடனே ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணுங்க. JVP ஹவுசிங்கோட ஈடன் கார்டன்ல உங்களுக்கான மனையை உடனே வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சைட் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அடுத்தடுத்த பிளாட்ஸ் வந்து புக் ஆயிட்டே இருக்கு. சோ உங்களுக்கான லொகேஷன்ல கரெக்டான பிளாட்டை சூஸ் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிட்டு சீக்கிரமே வீடு கட்டி நீங்களும் உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.